அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சத்தான லட்டு. வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஒரு ஈஸியான லட்டு செய்யலான்னு ஒரு முயற்சி. ஈஸியான லட்டு தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வறுக்கிறது வேர்க்கடலை. இதை ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்துட்டு அதை எல்லாத்தையுமே ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நான் சேர்க்க போகிறது கருப்பு உளுந்து. இது தோலோட உள்ள உளுந்து தான். இது நம்ம இட்லிக்கு போடுறதுக்காக வச்சுருக்க ஒரு உளுந்து. உடைச்சது, ரெண்டாக உடைச்சது, ஆனால் தோல் இருக்கும். நீங்கள் முழு உளுந்தாக இருந்தாலும் உங்கள்கிட்ட அதையும் சேர்த்துக்கலாம். அந்த உளுந்தையும் அதே மாதிரி வறுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும், கருகி போயிடக்கூடாது. அடுத்தது பாசிப்பருப்பு. இது தோல் இல்லாத பாசிப்பருப்பு தான் நான் போடுறேன். தோலோடு உள்ளது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் ரொம்பவே நல்லது. தோலோட முழுசாக இருக்கிற பாசிப்பருப்பாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இன்னும் சத்துக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் அல்லது இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம்ல ஸ்கூலில், அப்போ இதெல்லாம் ஒரு 2 உருண்டை கொடுத்து அனுப்பிச்சோன்னா நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வேர்க்கடலையும் உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சா, அடுத்தது பாசிப்பருப்பு வறுக்கிறேன். இதுவும் நல்லா ஒரு பொன்னிறமாக வறுந்துடணும். அடுத்தது நம்ம உடைச்ச கடலை. எல்லாமே நான் ஒரு அரை கப்பு தான் எடுத்திருக்கேன். இது நம்ம ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வறுக்கடலை தானே. சும்மா லைட்டாக அந்த கடாயில் இருக்க சூடு இருந்தால் போதும். இது கூட நான் ஒரு 6-7 பாதாம், 6-7 முந்திரி, ஒரு 5-6 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு சூடு வர வரைக்கும் பிரட்டி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக இதானால் போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஆற விட்டுறலாம். அடுத்தது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு மிக்சியில் வச்சு இந்த மாதிரி ஒரு பவுட்ரு அடிச்சிடலாம். அதுக்கு நான் 1 கப்பு ஃபுல்லாக வெல்லம், அதாவது இது எல்லாமே சேர்ந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. நான் ஒரு 300 கிராம் அளவு வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லத்தையும் நல்லா துருவி அதையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். அதுவும் பவுடராக தான் இருக்கணும். இல்லை உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருக்கா, அதையும் போட்டுக்கலாம் நீங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நெய்யை உருக்கிட்டு அதில் லைட்டாக ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கலந்து கையால் உருட்ட வேண்டியதான். நெய்யை அப்படியே அடுப்பில் காய்ச்சிட்டு அப்படியே ஊற்றிட்டு பரட்டிட்டு கடகடான்னு உருட்டி எடுங்க. சூப்பரான நெய் வாசத்தோடு, ஏலக்காய் வாசத்தோடு சூப்பரான ஒரு லட்டு, ஹெல்த்தியான ஒரு லட்டு. நீங்கள் லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாம், வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக நல்லா இருந்தது, சூப்பராக. என் பேரனுக்கு கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. ஹெல்த்தியான லட்டு, உண்மையிலே சொல்லப்போனால் ஹெல்த்தி லட்டு இது. இதில் நமக்கு எல்லாமே ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்கிது. நம்ம பாதாம், முந்திரி எல்லாமே போட்டு நல்ல ஒரு ரிச்சாக தான் செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்க இன்னும் வேறு என்ன தானியம் இருக்கோ அதுவும் சேர்த்துக்கலாம். டாட்டா, பாய்.